long time. We start a new journey. So please, if you're interested, please continue on watching. அதாவது இவர் என்ன சொல்கிறார் என்றால், அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் ஒரு புதிய பயணத்தை தொடங்க இருப்பதால் அனைத்து நண்பா நண்பிகளுக்கும் அம்மாமார்களுக்கும் மற்றும் என்னை போன்ற நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம்மை பின்தொடரவும். ஏங்கா என்ன நடக்குதுங்க? யார் இவனுங்கெல்லாம்? நம்ம ஊருக்கு எதுனா மேஜிக் ஷோ காட்ட போறானுங்களா? அட நீ வேற, எதுனா லேகி விக்க வந்திருக்கானுங்கடி. இவனுங்க மூஞ்ச பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்னதான் பண்றானுங்கன்னு பாப்போமே. How are you all? அனைத்து நல்ல உள்ளங்களும் நன்றாக இருக்கிறீர்களா? யோ நிறுத்தே ஒத்து. ஆமா, நீ என்ன பெரிய இங்கிலீஷ் ஸ்பீக்கரா? இவரு பெரிய தமிழ் புலவரு. ஏண்டா டேய், அவன் தான் இங்கிலீஷ்ல பேசுறான்ல, நீ எதுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற? ஏன் பாக்குற மக்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? இல்ல அவங்க தான் படிக்கவே இல்லையா? இல்ல அவங்க தான் முட்டாளா? யோ, நான் எப்பயோ அப்படி எல்லாம் சொன்னேன். நீ ஏன் நடுவுல வந்து புரளிய கத்துற? ஆமா, நீ முதல்ல யாரு, எங்க இருந்து வர, ஏன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க? யோ என்னைய நடக்குதுங்க? யோ நீ என்னைய நினைச்சிட்டு இருக்க? எங்களை பார்த்தா படிக்காத முட்டாள் மாதிரி இருக்கா? நாங்க உன்னை தமிழ்ல விளக்க சொல்லி கேட்டோமா? வந்துட்டான். ஐயா ஐயா, அப்படி இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. யோ போய் அங்கிட்டு. அந்த தம்பி எவ்வளவு அழகா மரியாதையா ரொம்ப நாள் அப்புறம் எங்களை எல்லாம் பார்த்து சாப்பிட கூப்பிட்டு இருக்காரு. அது என்ன எங்களுக்கு தெரியாதா? வந்துட்டான் பெருசா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. யோ நானே சொல்லிட்டு இருக்கேன், என்ன எல்லாரும் வாய பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்கய்யா. அதானே, நாங்கெல்லாம் என்ன படிக்கலையா? யோ போய் அங்கிட்டு. தம்பி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எங்க கிராமத்துல இருக்க எல்லாருமே சாப்பிட வந்துடுறோம். அட முட்டா பசங்களா, நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம், இவனுங்க என்னடா சோத்த பத்தி பேசுறானுங்க. சோத்து மூட்டைங்க. ஏங்கா யார் இவனுங்கெல்லாம்? எனக்கு என்ன தெரியும்? வெட்டி பசங்களா இருப்பானுங்க. காலமத்தால இங்க வந்து ரகல பண்றானுங்க. அதானே. அம்மா நான் ஸ்கூல் போகலம்மா. என்ன பிரச்சனை உனக்கு? ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடி தொல்லை பண்ண, இப்ப ஸ்கூல் போக கஷ்டமா இருக்கா? பிச்சிடுவேன். ஒழுங்கு மரியாதை போய் சாப்பிட்டு கிளம்பு. போமா, எப்ப பார்த்தாலும் திட்டினே இருக்க. சே, பின்ன நீ பண்ற வேலைக்கு கொஞ்சம் வாங்களோ? நீ என்னடி ஏன் வாயை பார்த்துன்னு உட்காந்துன்னு இருக்க? உன் பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளப்பலையா? அவ காலையிலேயே கிளம்பி போயிட்டாக்கா, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு. என்னடி சொல்ற? ஜாஸ்மினும் உன் பொண்ணு ஒரே கிளாஸ் தானே, இவ இன்னும் கிளம்பாம இருக்கா? ஐயோ என்னக்கா சொல்றீங்க? 12th போயிட்டா நிறைய ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்களே, ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதணும்ல. உங்க பொண்ணு என்ன இவ்வளவு பொறுப்பே இல்லாம இருக்கா? அடியே நீ வேற கம்முன்னு இரு, எல்லாம் அவ பொறுப்பாதான் இருக்கா. சரிக்கா நான் வாரேன். ஜாஸ்மின், அடியே ஜாஸ்மின், உன்னதாண்டி. ஏண்டி அந்த கத்து கத்துற? ஒண்ணுமே கேட்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. என்னம்மா என்ன வேணும்? எதுக்கு இப்படி கத்தி ஏலம் போடுறீங்க? ஏலம் போடுறேனா? அப்படியே 2 போட்டுன்னு வச்சுக்க. ஜாஸ்மின், இதெல்லாம் ரொம்ப தப்பு, கெட்ட பழக்கம். யாராச்சும் பெரியவங்க கூப்பிட்டாங்கன்னா என்னன்னு வந்து கேட்கணும், புரிஞ்சுதா? சரிம்மா, சாரி, நான் கவனிக்கல. எதுக்கு கூப்பிட்டீங்க? சரி போகட்டும் விடு. நீயும் சித்தாராவும் ஒரே கிளாஸ் தானே? அந்த பொண்ணு ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு கிளம்பி போயிட்டாலாமே, நீ ஏன் போகல? ஜாஸ்மின் உன்னதான் கேட்கிறேன். அம்மா அது வந்து சித்தாராவும் நானும் வேற வேற கிளாஸ்மா. இப்போ கிளாஸ் பிரிச்சுட்டாங்க. சித்தாரா கிளாஸ்க்கு மட்டும் தான் ஸ்பெஷல் கிளாஸ், என்னோட கிளாஸ்க்கு இல்லம்மா. அப்படியா? ஏண்டி 11th படிக்கும்போது எந்த கிளாஸ்ல இருந்தீங்களோ அதே தானடி 12th வரும். ஐயோ அம்மா விட மாட்டாங்க போல இருக்கே, நோண்டி நோண்டி கேள்வி கேக்குறாங்க. அதுமா இப்போ சிஸ்டம் மாறி போச்சு, இனிமே அப்படிதான். அப்படியா? மோ அதான் அக்கா சொல்லுதுல்ல, அப்புறம் என்ன மேல மேல கேள்வி கேட்டுனே இருக்க? ஏன் அக்கா என்ன பொய்யா சொல்லுது? அப்போ அக்கா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாமா? போமா, லஞ்ச் பேக்ல எடுத்துட்டு வாமா, டைம் ஆகுது. எளிய பூனையமா இருப்பாளுங்க. இன்னைக்கு என்ன அக்கா மேல இவ்ளோ பாசம் இவளுக்கு? ஏதோ கோல்மால் பண்றாளுங்க. ஸ்கூல் போயிட்டு வரட்டும், அப்புறம் வச்சுக்கிற 2 பேருக்கும் கச்சேரி.